சித்தர் பூமி. வணக்கம். என்னுடைய பெயர் பிஎன் பாபு. நான் சென்னை அம்பத்தூரில் இருக்கிறேன். நான் அந்த ஏஎல்பிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாரம்பரிய ஜோதிடம் படித்தேன். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல அதில். அதை பற்றி நான் யாருக்கும் ஜாதகம் பார்க்கல. அது மறந்தும் போச்சு. 2019 படித்தேன். அதுக்கப்புறம் அது சரியா எனக்கே பார்க்கறதுக்கு முடியல. என் பசங்களுக்கும் பார்க்க முடியல. அப்போ எங்க பையன் பெரிய பையனுக்கு கல்யாணத்துக்காக நான் நிறையா ஜாதகரை போய் சந்திக்கும்போது, ஏன் நம்ம இத படிச்சு தெரிஞ்சுக்க கூடாது? அப்படின்றது பாரம்பரியத்துக்கு ஒரு இடத்துல போய் படிச்சேன். ஆனா எனக்கு புரியல. அதுக்கு அடுத்தது நான் தேடிட்டு இருந்தேன். இதில நல்லா தெரிஞ்சுக்கணும். நெறைய பேருக்கு சொன்னா கரெக்ட்டா சொல்லணும். அந்த நேரம், காலம் துல்லியமா நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் நெறைய சஷ்டி டிவியில வீடியோ பார்த்தேன். அருள் டிவி அது மாரி நெறைய டிவியில பார்த்தேன். சார் பேசுனது அ நல்லா புடிச்சிருந்தது. அவர் நெறைய பேசும்போது உண்மையா பேசுற மாரி எனக்குள்ள தோணுச்சு. ஏன்னா, அந்த கிராமத்து பாஷையிலேயே பேசினாரு அவரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. நான் கிராமத்துலேருந்து வந்தவன் சென்னைக்கு. இப்ப நான் எந்த வேலையும் இல்ல. வேலையில இருந்தேன். இப்ப 2025 மே மாசம் வேலைய விட்டு நின்னுட்டு வீட்ல தான் இருக்கிறேன். இந்த 3 மாசமா வீட்ல இருக்கும்போது எதாவது பண்ணலாமே அப்படின்னு எனக்குள்ள தோணிக்கிட்டு இருந்து, அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது, நானு நெறைய இந்த மாரி வீடியோ தான் பார்ப்பேன். ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் பார்க்கும்போது, நெறைய அ சத்யநாராயண் சார் வீடியோ, சாந்தி தேவி மேடம் வீடியோ, சாருடைய வீடியோ. ஐயா நெறைய அந்த உண்மையா பேசுற மாரி பொய் பித்தலாட்டம் இல்லாம நேர்மையா சொல்ற மாரி இருந்தது. இந்த சிஸ்டமே ஒரு ஒரு ஏஎல்பி லக்கணம் மாறுது அப்டின்னாரு. இது எனக்கு ரொம்ப புடிச்சிச்சு. ஆமா, இல்ல வயசுக்கு ஏத்த மாரி மாறணும்ல. ஒரே லக்னத்த வச்சு போராடுறாங்களே பாரம்பரியத்தில. ஏன் வயசுக்கு ஏத்த மாரி மாறாது? அப்படின்னு நான் ரொம்ப அத பத்தி யோசித்துக்கின்னு இருக்கும்போது தான், நான் தேடிட்டு இருந்த காலத்தில எனக்கு கிடைச்சது. அந்த எனக்கு இப்ப ஃப்ரீ. வீட்ல தான் இருக்கிறேன். டெய்லி இத பத்தியே சிந்திக்கிறேன். இந்த வீடியோவ நெறைய பார்த்தேன். சார் நான் பணம் கட்டுனது யாரையுமே கேட்கல. நேரா ஆஃபீஸுக்கு வந்தேன். இங்க விசாரிச்சேன். பணம் கட்டிட்டேன். கட்டிட்ட பிறகு எனக்கு அந்த 64 வீடியோ அனுப்பிச்சாங்க. ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது அந்த வீடியோலாம். நான் திரும்ப, திரும்ப, திரும்ப கேட்டேன். அப்பவே ஒரு 3 புக்கும் வாங்கிட்டு போனேன். அந்த 3 புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 முறை படிச்சுட்டேன் நான் 3 புக்கு. எனக்கு படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் படிப்புல ரொம்ப கம்மியா படிச்சேன். கிராமத்தில அந்த காலத்தில படிப்பு. அதனால எனக்கு இந்த புத்தகம் படிக்கணும்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால, புத்தகம் வாங்கி போனேன். 2 தடவ படிச்சேன். இப்போ 3 தடவ படிச்சுட்டேன் எல்லா புத்தகத்தையும். திரும்ப இன்னைக்கு 4 புஸ்தகம் வாங்குறேன். ஆனா அந்த கிளாஸ் அந்த 4:30 மணிக்கு கிளாஸ். நான் ஆல்ரெடி 3:30 மணிக்கு எழுந்துக்கிருவேன். காலையில எழுந்து, நான் இயற்கை முறையில தான் பல்லு விளக்குவேன், குளிப்பேன். தலைக்கு ஷாம்பு போட மாட்டேன், சோப் போட மாட்டேன். அந்த மாரி இயற்கையே ரொம்ப சார்ந்து வாழ்ந்தவன். உணவு கூட காலையில இயற்கை உணவு. நோ ஆயில், நோ பாயில். மதியானம் ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவேன். ராத்திரிக்கு அதே மாரி பழங்கள், காய்கறிகள் அது மாரி சாப்பிடுவேன். இல்லைன்னா தேங்காய் மட்டும் ஒரு மூடி தேங்காய் வெல்லம் வச்சுக்கணும், இல்ல வாழைப்பழம் வச்சுக்கணும். அந்த மாரி சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். ரொம்ப எந்த நோயும் கிடையாது. 65 வயசு இப்போ. நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆனா நான் தேடும்போது கிடைச்சது தான் இது. முதல்ல ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பார்த்தேன். அப்போ எனக்கு அது புரியல. அப்போ எனக்கு நேரமும் இல்ல. நான் வேலைக்கு போயிருந்தேன். ஒரு டெலிவரி பாயா ஒரு பிரியாணி கடையில டெலிவரி பாயா வேலை செய்திருந்தேன். அதில ஒரு 10 வருஷம் வேலை செய்து, இப்போ 65 வயசு ஆச்சு வேணான்னு அவங்களே சொல்லவே நின்னுட்டேன். நின்னுட்டு வீட்ல இருக்கும்போது, எதா பண்ணணும் அப்படின்னு தோணிட்டு இருக்கும்போது தான், நான் இந்த ஏஎல்பிய அ தேடும்போது கிடைச்ச ஒரு பொருள் அது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதில. கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! சொல்லவே முடியல. அவ்வளோ அற்புதமா அந்த டீச்சர்ஸுங்க கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸுங்க. ஐயா டெய்லி ஒரு ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் பேசுனது. ஆனா, நான் இதுவரைக்கும் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நெறைய அத பண்ணுவேன். எனக்கு சரியா தெரியாம பண்ற மாரி எனக்கு. படிப்பு கொஞ்சம் கம்மி. அதிலே ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். ஆனா குடுக்க மாட்டாங்க. ஆனா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிளாஸ் காலையில 4:30 மணின்னா 4:30 நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட கிளாஸ நான் மிஸ் பண்ணதும் கிடையாது. லேட்டா எழுந்ததும் கிடையாது. காலையில 3:30 மணிக்கு எழுந்து நல்லா குளிச்சுட்டு 4:30 மணிக்கு உட்காந்து, அப்பவே ஆன் பண்ணி கரெக்ட்டா கிளாஸ் அட்டெண்ட் சத்யநாராயண் சார் டெய்லி அந்த கடவுள் வாழ்த்து, குரு வணக்கம் சொல்லும்போது,
நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன். டெய்லி அவர் பார்ப்பேன். அந்த டைமில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்லா விரும்பி கேட்ட ஒரு இது. நான் மனப்பாடமே பண்ணிட்டேன். நிறைய விஷயங்கள் அதில் மனப்பாடமே பண்ணேன். இப்போது கிளாஸு டீச்சர்ஸுங்கெல்லாம் ரொம்ப அருமையா கொண்டு போனாங்க. நான் முன்ன படிச்சது கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு அது ஒண்ணுமே புரியிறது கிடையாது. அவங்க சரியாவே அத வந்து நடத்தல. 2வது நானு சரியா கிளாஸுக்கு போமாட்டேன். விட்டு விட்டு போவேன். நேரம் அந்த மாரி நேரம். காலையில 9:30 மணிக்கு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு 10 மணிக்கு வேலை. அந்த டைம்ல நான் வந்து சரியாவே அட்டெண்ட் பண்ண முடியாது. முக்கியமான வேலை இருந்தா லீவ் போட்டுருவோம். அப்போ விட்டு விட்டு போனதுனால எனக்கு புரியவே இல்ல. இன்னைக்கு அருமையா அந்த 30 நாள்ல நான் வந்து ஒரு 10 பேருக்கு ஜாதகம் பார்த்தேன். ஒருத்தருக்கு கிட்னி ஆப்ரேஷனே வந்து இப்ப நடந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சு. அதே நான் அவருக்கு சொன்னேன். "உனக்கு இப்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடும். கால நேரம் கரெக்ட்டா அமைஞ்சிருக்கு." ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். போன அமாவாசைக்கு தான் அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவரு "அப்படியாண்ணா?" அப்படின்னு சொன்னவரு, "ஒரு வாரத்தில நான் கியூல நிக்கிறேன் டெஸ்ட்டில. எனக்கு வந்துருச்சுண்ணா" அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் ஃபோன் பண்ணபோது. அப்போ உண்மையா இருந்தது. எங்க பையனுக்கு குழந்தை இல்ல. கல்யாணம் 2022ல ஆச்சு. இப்போ 2025 வரைக்கும் குழந்தை இல்ல. இதுக்காக தான் நான் நெறைய தேட ஆரம்பிச்சேன். அப்ப கல்யாணத்துக்கு இந்த பாரம்பரியம் படிச்சேன் புரியல. ஆனா குழந்தை துல்லியமா எந்த வருஷம் பொறக்கும், எப்படி, என்னான்னு பார்க்கும்போது, இப்போ அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் கூடி வர மாரி இருக்குது. அவனுக்கும் நான் சொன்னேன். இப்போ கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா? இந்த கிளாஸ கூட முதல்ல சொன்னது என் பையனுக்கு, என் மருமகளுக்கு தான். படிங்கோ, இது வாழ்க்கை, இது ஆன்மீகம், இது ஜோதிடம்ன்னா 3மே கலந்து உள்ள ஒரு ஜோதிடம் இது. இத படிச்சீங்கன்னா, நீங்களே உங்க வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்கலாம். அதுக்கேத்த மாரி நம்ம அனுசரிச்சு போய்க்கலாம். கோவப்பட தேவையில்ல. நான் நெறைய கோவப்படுவேன். நெறைய சண்டை போடுவேன். பேசுனா, நான் வந்து கொஞ்சம் நேர்மையா இருப்பேன். யாரையும் ஏமாத்த மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். துரோகம் பண்ண மாட்டேன். அந்த விஷயத்தில எனக்கு கோவம் ஜாஸ்தியா வரும். என்னை யாருனா ஏமாத்துனா கோவம் வரும். யாருனா என்கிட்ட பொய் சொன்னாலும் கோவம் வரும். அந்த மாரி இருந்தவன் நானு. இப்போ இந்த ஏஎல்பி படிச்ச பிறகு ஐயா வந்து ஒரு நாளு அ கலந்துரையாடல் போது சொன்னாரு. உண்மையா அது அன்னைக்கு எனக்கு கண்லே தண்ணி வந்துருச்சு. அப்போ நாம தான் நெறைய தப்பு பண்றோம். எல்லா காரணத்துக்கும் நம்ப தான். இந்த நூல் உருண்டைய பிரிக்க சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அத பிரிச்சு போட்டு, அது மறுபடியும் சுத்த முடியல. ரொம்ப 2 நாள் போராடி சுத்துனேன். ஆனா, அது ரொம்ப புடிச்சிருந்தது. எந்த கஷ்டமா இருந்தாலும் நூல் உருண்டைய பிரிச்சு போட்டு சுத்துனாவே, அந்த கஷ்டத்தோட எல்லா விஷயத்தையும் சிக்கல தீர்க்கிற மாரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் நெறைய பேருக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த விஷயத்த. அது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் கிளாஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, அந்த முறையும் சரி, இந்த புத்தகமும் சரி, புத்தகம் படிக்க படிக்க இப்ப நான் கிளாஸ் நடக்கும்போதே முன்னாடி படிச்சேன். திருப்பி இப்ப படிச்சு பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப நெறைய விஷயங்கள் அதில புரிய ஆரம்பிச்சது. இப்ப மறுபடியும் இன்னொரு 4 புத்தகம் இன்னைக்கு வந்து வாங்குனேன். சாஃப்ட்வேரே இன்னைக்கு தான் வாங்குனேன். போன வாரமே வாங்கணும்னு நெனச்சேன். கொஞ்சம் காசு பற்றாக்குறை இருந்தது. எங்க ஒய்ஃபுக்கு டிசம்பர்ல தான் நான் வந்து ஹார்ட் பைபாஸ் பண்ணேன். அதுக்கு நெறைய செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மே மாசம் வரைக்கும் வேலைக்கு போனா முடியல. அவங்களும் தனியா இருக்காங்க. நாங்க 2டே பேர் தான் இருக்கிறோம். பையன் வந்து லண்டன்ல படிக்க போயிட்டான். இன்னொரு பையன் பெங்களூர்ல அவன் தனியா இருக்காங்க ஒய்ஃபோட. பொண்ணு வந்து மைசூரு. அவங்க தனியா இருக்காங்க. ஆனா, எங்களுக்கு யாரும் கூட இல்லாதனால நாங்க 2 பேரும் இங்க வாடகை வீட்ல வாடகை தான் இருக்கிறோம். சொந்த வீடு கிடையாது. ரொம்ப கஷ்டமான குடும்பம் தான். இருந்தாலும் பையன் படிச்சா சரியாயிடும், பையன் படிச்சா சரியாயிடும் அப்படின்ற எண்ணத்தில இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எனக்கு இந்த ஜோதிடம் மூலியமா என் பையனுக்கு சொல்லணும், என் பொண்ணுக்கு சொல்லணும். அவங்க படிக்கணும். அவங்க வாழ்க்கைய அ புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைய படிச்சா தான் புரியும். இந்த ஜோதிடம்ன்றது வாழ்க்கை 2மே ஜோதிடமும், வாழ்க்கையும், ஆன்மீகமும் கலந்தது தான் இந்த ஜோதிடம். அப்போ இது தெரிஞ்சுக்கணும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நெறைய பேருக்கு சொன்னேன். நெறைய பேர்கிட்ட சொன்னேன். அவங்கலாம் வந்து யோசிக்கிறாங்க. அது எல்லாமே நான் இப்போ 2 நாள், 3 நாளுக்கு முன்னாடி தான் சொன்னேன். அடுத்த கிளாஸ் ஒண்ணா கன்ஃபார்மா சேர்றேன்னு ஒரு 4, 5 பேர் சொன்னாங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது நெறைய பேர் சேர்த்து விடுவேன். அதுக்குள்ளயே எனக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்ப நான் அட்வான்ஸ் கிளாஸும் போணும்னு ஆசைப்பட்டு சார்கிட்ட கேட்டேன். சத்யநாராயண் சார்கிட்ட. பரவால்ல போலாம். உனக்கு ஓரளவு புரிஞ்சிச்சுல்லான்னாரு. ஆமா சார். அந்த 5 விதிகள். அந்த ரூல் வந்து இவ்வளோ துல்லியமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த ரூல் யாருக்கு பண்ணாலும் கரெக்ட்டா இருக்குது. ஒரு ஜாதகத்தில அந்த ரூல் போட்டு பேசும்போது அருமையான ரிசல்ட் கிடைக்குது. ஆ அது வந்து சொல்லி நம்ம புரிய வைக்கிறதுன்றதே வேற.
ரொம்ப நல்லா அந்த கர்மா கிளாஸ் மேடம் எடுத்தாங்க, அருளரசி மேடம். அவங்களும் அருமையா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க கேர் எடுத்து சார் வந்து இந்த முறைய கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ரொம்ப ராவும் பகலும் தூங்காம கஷ்டப்பட்டுருப்பாரு. இந்த ஆய்வு முறைன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நெறைய விஷயத்தில ஆய்வு பண்ணியிருக்கிறேன். நெறைய விஷயத்தில நான் போராடிக்கிறேன் இந்த மாரி விஷயங்கள்ல. கொஞ்சம் கொஞ்சமா அதில உட்காந்து ராத்திரிகாலம் தூங்காம அத பத்தி யோசிக்கும்போது நெறைய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பேன் நானு. அப்பவே நான் நெறைய தடவ இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அதில நான் பண்ணதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஐயா வந்து பெரிய விஷயங்கள் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் வந்து கடவுளுக்கு சமமா 120 வயசு ஆயுட்காலத்தோட வாழணும். அது வந்து கடவுள் மாதிரி அவங்கெல்லாம் வந்து எடுத்து இந்த கலியுகத்தில குடுத்துருக்காங்கன்னா, துல்லியமா குடுத்துருக்காரு. ஒரு விஷயத்த குடுக்குறது பெருசு இல்ல. அத துல்லியமா குடுக்குறது ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அருமையான சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்காரு. யாருமே இத காப்பி பண்ண முடியாத அளவுக்கு எல்லாத்துலயும் சிஸ்டமேட்டிக்கா திறமையா பண்ணியிருக்காருன்னா, பல நாள் உழைப்பு, பல நாள் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நமக்கெல்லாம் குடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. க அந்த ஜோதிடருக்கு அ அந்த ஆசிரியர்கள், குருமார்களுக்கு நன்றி. அ ஐயாவுக்கு நன்றி. வாழ்க்கையில இந்த மாரி ஒரு உயர்ந்த மனிதர நான் பார்த்ததே கிடையாது. முதல் முறையா பார்த்ததுனால எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஒரு நாள் கூட கிளாஸ் முடிஞ்ச பிறகு தான் நான் ஆஃப் பண்ணுவேன். ஒரு நாள் கூட இடையில நான் கட் பண்ணிட்டு வேற எதுக்கும் போமாட்டேன். கிளாஸ் முடியிற வரைக்கும் உட்காந்துருப்பேன். அத கேட்டுட்டு தான் எனக்கு அது அன்னைக்கே எங்க ஒய்ஃப்‌க்கு சொல்லுவேன். இந்த மாரி விஷயம்னு. அவங்க உடம்பு முடியாதனால சரியா வந்து எழுந்துக்க மாட்டாங்க. லேட்டா எழுந்துப்பாங்க. அவங்ககிட்ட நான் அப்புறமா சொல்லுவேன். இந்த மாரி ஆச்சு அப்படின்னு. நெறைய ஐயா சொன்னாரு. கிளாஸ்ல டீச்சர்ஸுங்கலாம் நெறைய புரிய வச்சாங்க. நல்ல விஷயம். 4 பேர் வந்து படிக்கணும். குடும்பத்திற்கு ஒரு ஜோதிடர்ன்னு ஐயா சொன்னது வந்து 100% உண்மைங்க. அவங்கவங்க புரிஞ்சுக்கி, அவங்கவங்களுடைய தேவைகள அவங்களே தெரிஞ்சு, அதுக்கேத்த வாழ்க்கை முறைய மாத்தி அமைச்சு வாழ முடியும் அப்படின்றது இது ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது ப்ரூவன் கான்செப்ட் மாரி. நெறைய பேர் சேர்ந்து, நெறைய பேர் அவங்க வாழ்க்கை முறைய தெரிஞ்சுட்டு அவங்க வாழும்போது சந்தோஷம், ஆனந்தம். அது பேரானந்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த பேரானந்தம். நான் யோகாலாம் பண்ணுவேன். நான் நெறைய விஷயங்கள் இந்த உணவு சமைக்காத உணவுல நான் நெறைய பண்ணுவேன். அவ்வளோ டேஸ்ட்டா பண்ணுவேன். நானே பல நாள் வருஷக்கணக்கெல்லாம் சமைக்காத உணவே சாப்பிட்டேன். சமைச்சத சாப்பிடாம பல வருஷங்கள் சமைக்காதது தான் சாப்பிட்டு வாழ்ந்தேன். எனக்கு நோய் வரக்கூடாது. நான் 120 வயசு வாழணும் அப்படின்னு என்னை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நெறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். 120 வயசு வாழ்வேன். எனக்கு ஆயுட்காலம் 120. இன்னைக்கு 65ன்னா, இன்னும் 55 வருஷம் நான் வந்து ஆரோக்கிய வாழ்வு வாழ்வேன்னு சொல்லுவேன். அதுக்கு ஏத்த மாரி இந்த நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சு, இன்னைக்கு என்னோட சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாரி நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, அடுத்து அட்வான்ஸ் கிளாஸ்க்கு போவேன். அடுத்து அட்வான்ஸ் 2 கூட நான் படிப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் நன்றி. ஐயாவுக்கும் நன்றி. குருமார்களுக்கும் நன்றி. ஆசிரியர்களுக்கும் நன்றி. வணக்கம். சித்தர் பூமி